பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொன்னார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாகும். ஆபிரகாம் யார்? பிள்ளை இல்லாமல் இருந்தவர் தானே. ஏற்ற காலத்தில் பலத்த ஜாதியாக்கியவர் தேவன். ஈசாக்கு தோண்டிய இடத்தில் எல்லாம் தண்ணீர் எப்படி வந்தது? அதைவிட தேசத்திலோ பஞ்சம். ஆனால் அவன் விதை விதைத்த போது கர்த்தர் அல்லவா 100 மடங்கு அறுவடை செய்த அனுகிரகம் கொடுத்தார். கர்த்தரே இதை செய்ததால் தான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவன் தோண்டிய துறவை எல்லாம் மூடி போட்ட சத்துருக்கள் வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார்கள். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்ற யாக்கோபு எப்படி பெரிய பரிவாளங்கள் உடையவனானான்? அவனுக்கு உண்டான ஆடுகள் எப்படி பெருகின? யாக்கோபை ஏற்ற காலத்தில் ஆயிரமாக்கியவர் தேவன். குழியில் கிடந்த அடிமையாயிருந்த சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஏற்ற காலத்தில் தேவனே தேசத்தை ஆளும்படியும் ஜனங்களுக்கே உணவு கொடுக்கும்படிக்கும் உயர்த்தினார் அல்லவா. தாவீதை அபிஷேகம் செய்ய போன சாமுவேலே இவன் சிறியவன் என்றுதானே நினைத்தான். சத்துருவான கோலியாத்து மட்டுமல்ல, தாவீதின் சகோதரர்களும் சவுலும் தாவீதை சின்னவன் என்றுதானே நினைத்தார்கள். ஆனால் அவன்தானே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தான். யோவாஸ் நிலத்தில் கோதுமை மணிகளை அறுவடை செய்கிறவர்களின் பின்பாக அதில் சிந்தியவைகளை பொறுக்கிக் கொள்ள சேகரித்துக் கொள்ள சென்றவள் தானே ரூத். அவளே அந்த வயல் நிலத்தின் அதிபதியானாள் அல்லவா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். பகைவர்களாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் சின்னவர்களாக எதற்கும் ஆகாதவர்கள் என தூக்கி எறியப்படுகிறீர்களா? தகுதியும் திறமையும் இருந்தும் போட்டியினாலும் பொறாமையினாலும் ஆகாதவர்களாக தள்ளிவிடப்படுகிறீர்களா? நமக்கு நன்மை செய்ய உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிறோமா? கவலையினாலும் கண்ணீரினாலும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதால் சிறுமைப்படுத்தப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நமது வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனவே நாம் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது இல்லாமையில் இருந்த ஆபிரகாமையும் தனிமையாய் சிறுமையாய் இருந்த யாக்கோபையும் குழியில் கிடந்த யோசேப்பையும் சின்ன தாவீதையும் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் மாற்றினவரே, எங்களையும் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் மாற்றுவீராக என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் கட்டாயம் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் பெருக்கி சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் வேலை செய்யும் ஸ்தலங்களிலும் சின்னவர்களாக எளியவர்களாக பிறரால் விரட்டப்பட்ட கைவிடப்பட்ட ஏமாற்றப்பட்ட ஆகாதவர்கள் என ஏளனமாக பார்க்கப்பட்டவர்கள் மத்தியில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் இந்த தேசத்தில் பல்லுகி பெருகி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.